வெல்கம் டு ஆல்ஃபா கோச்சிங் சென்டர். எல்லோருக்கும் வணக்கம். ஸோ டிஆர்பி அப்டேட் பண்ணக்கூடிய நெக்ஸ்ட் எக்ஸாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஇடி. இதில் வந்து எந்த விதமான மாற்றமும் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்பல்சரி நீங்கள் வந்து ஆசிரியர் தகுதி தேர்வு, ஓகேங்களா, டிஎன் டெட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆசிரியர் தகுதி தேர்வானது அப்டேட் பண்ண போகிறாங்க. ஏன்னா டிஆர்பி சொன்ன மற்ற எக்ஸாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க, நோட்டிஃபிகேஷன் அப்டேட் பண்ணிட்டாங்க. எந்தெந்த எக்ஸாம் வந்து பெண்டிங்கில் இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று டெட் இருக்குது, நெக்ஸ்ட் வந்து பிஜி இருக்குது. இந்த 2 எக்ஸாம் இருக்குது. ஸோ 2 எக்ஸாமில் டெஃபினட்டாக 100% வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஆனுவல் பிளானர் வந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட் எக்ஸாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெட்டு தான் இருக்கும். சரிங்களா? ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெட்டுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து படிங்க. ஏன்னா டெட்டு முடிச்சிட்டிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் எலெக்ஷன் வர காரணத்தினால யூஜி டிஆர்பி, ஓகேங்களா, யூஜி டிஆர்பி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ்ஜிடி, ஓகேங்களா, எஸ்ஜிடி இந்த எக்ஸாம் 2 எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா வைக்க வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா வச்சுட்டு வேகன்சி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரே கட்டமாக ஃபில் பண்ண வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அந்த காரணத்தினால இந்த எக்ஸாம் பாஸ் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா அடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2 எக்ஸாம் எழுதுறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஸோ இதை வந்து நீங்கள் பாஸ் பண்ணி வைக்கல அப்படின்னா நெக்ஸ்ட் நீங்கள் இந்த எக்ஸாம் வந்து எழுத முடியாது. ஏன்னா டெட்டுங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2 எக்ஸாம் எழுதி உள்ளே போகிறதுக்கான ஒரு பேசிக் ஒரு எலிஜிபிள் டெஸ்ட் தான். சரிங்களா? ஸோ நம்மளுடைய இன்ஸ்டியூஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெட்டு பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 இது 2க்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் கிளாஸு ப்ளஸ் வந்து டெஸ்ட் பேட்ச், ஓகேங்களா, 2 வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ வேணுங்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து ஒரு ஆஃபர் போட்டிருக்கான்னு பார்த்தீங்க அப்படின்னா பிப்ரவரி, ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் மந்த் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ நோட்டிஃபிகேஷனுக்கு முன்னாடி ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும், ஓகேங்களா, நோட்டிஃபிகேஷனுக்கும் முன்னாடி ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபீஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3000 ரூபா மட்டும்தாங்க. சரிங்களா? ஸோ நோட்டிஃபிகேஷன் முன்னாடி ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபீஸ் வந்து 3000 மட்டும்தான். நோட்டிஃபிகேஷனுக்கு அப்புறம் ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் அப்படியே டபுளாக மாறிடும், ஓகேங்களா. ஸோ 6000 டெஃபினட்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6000 மாறிடும். ஸோ ஜாயின் பண்ண விருப்பமுள்ள ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிப்ரவரி மாதம் நோட்டிஃபிகேஷனுக்கு முன்னாடியே நீங்கள் ஜாயின் பண்ணிக்காங்க. சார் நோட்டிஃபிகேஷன் எப்போ சார் வரும் அப்படின்னா பிப்ரவரி மந்த் கன்ஃபார்ம் வரும், ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் வீக் செகண்ட் வீக்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் வந்து எதிர்பார்க்கலாம். இன்றைக்கி டேட் வந்து 31ஆம் தேதி, ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 15 டேஸ்க்குள்ளேயே நோட்டிஃபிகேஷன் டெஃபினட்டாக வந்துடும். சரிங்களா? ஸோ இந்த டிஎன் டெட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து கிளாஸ் எடுத்து கொடுத்துருவோம். தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸு, சயின்ஸு, சோசியல் இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸ் வந்து எடுத்து கொடுத்துருவோம். கிளாஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கூகுள் மீட்டில் மட்டும் தான் நடக்கும், ஓகேங்களா. கூகுள் மீட்டில் மட்டும் தான் கிளாஸ் நடக்கும். சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் தான் கிளாஸ் இருக்கும். மற்ற நாளில் வந்து கிளாஸ் இருக்காது. சாட்டர்டே அண்ட் சண்டே மட்டும் தான் உங்களுக்கு கிளாஸ் இருக்கும். இங்கிலீஷ், மேக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் மார்க் எடுக்கிற மாதிரி நாங்கள் ட்ரெயின் பண்ணிடுவோம், ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் அண்ட் மேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் மார்க் எடுக்கிற மாதிரி ட்ரெயின் பண்ணி கொடுத்துருவோம். ஷார்ட்கட் மெத்தட்னு சொல்லி கொடுத்துருவோம். அதேமாரி கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கிளாஸாகவும் இருக்கும், ரெக்கார்டட் கிளாஸாகவும் இருக்கும். கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைன்லையும் பார்த்துக்கலாம் அண்ட் ஆல்சோ அந்த கிளாஸ் வந்து ரெக்கார்டாகவும் பார்த்துக்கலாம். பயிற்சியின் கால அளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப் டு எக்ஸாம் வரைக்கும், ஓகேங்களா. டெட் எக்ஸாம் கம்ப்ளீட் பண்ணுற வரைக்கும் இந்த ப்ராக்டிக்ஸ் ஆன்லைன் கிளாஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. ஸோ ஒவ்வொரு மாணவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் கவனம் வந்து இருக்கும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் முந்தையான வினாத்தாள் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்லைன் எக்ஸாம் எழுதிக்கலாம், ஓகேங்களா. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா டெட்டில் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது. இந்த கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண போதும் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 50% வந்து கவர் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் டெஸ்ட் வச்சு கொடுத்துருவோம். ஸோ மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 கொஸ்டின்ஸ்க்கு மேலே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க, ஓகேங்களா. ஸோ 10,000 கொஸ்டின் மேலே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க. எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ஆன்லைன் அண்ட் பிடிஎஃப் இந்த 2 மெத்தட் நடக்கும், ஓகேங்களா. ஸோ இப்போ ஆன்லைன் கிளாஸ் போயிட்டு இருக்கும். உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டடி பிளான் வந்து போட்டு கொடுத்துரும், ஓகேங்களா. அதை நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதும், எல்லாத்தையும் ஈஸியாக கவர் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் வகுப்பு கட்டணம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நான் சொன்னது பிஃபோர் நோட்டிஃபிகேஷன், ஓகேங்களா. ஸோ அப்போ ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 3000 மட்டும்தான். இது வந்து ஆஃபராக போட்டிருக்கோம். ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு அப்படின்னா ஃபீஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6000, ஓகேங்களா, டபுளாக மாறிடும். ஸோ விருப்பமுள்ள ஸ்டூடெண்ட்ஸ் வந்து முன்னாடி ஜாயின் பண்ணிக்காங்க. ஆன்லைன் வகுப்பான கட்டணம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் ஸ்கிரீனில் தெரியக்கூடிய 9952563892 இந்த நம்பருக்கு அமௌண்ட் ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம் ஏதாவது மெத்தடில் அமௌண்ட் பே பண்ணிவிட்டு நீங்கள் அமௌண்ட்டில் வந்து ஜாயின் பண்ண இந்த கிளாஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. ஸோ எக்ஸாம் ஃபீஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரே சிங்கிள் பேமெண்ட் மட்டும் தான் பே பண்ணோம். அமௌண்ட் பே பண்ண வேண்டி உங்களுடைய பேர், அமௌண்ட் பே பண்ண ஸ்க்ரீன்ஷாட்டு, டெட் ஆன்லைன் கிளாஸ்னு போட்டு இதே நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணிங்க அப்படின்னா திரும்பி எங்கள் சைட்லேருந்து கால் பண்ணி உங்கள்கிட்ட பேசுவோம், ஓகேங்களா. உங்களுக்கு வேறு ஏதோ டவுட் இருந்தாலும் சரி, ஏதோ இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னாலும் சரி இதே நம்பருக்கு வந்து நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம், சரிங்களா. ஸோ தேங்க்யூ. எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வந்துடும், படிங்க. டைம் வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க, ஓகேங்களா. ஸோ டைம் போயிடுச்சு அப்படின்னா டைம் திரும்ப கிடைக்காது. ஸோ டைம் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க, ஓகேங்களா. ஏன்னா டெட் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் தான் நடத்திட்டு இருக்காங்க. ஸோ இந்த வருஷம் முடிஞ்சு அப்படின்னா திரும்ப அடுத்த எக்ஸாம் எப்போ வரும்னு தெரியாது, ஓகேங்களா. ஸோ அதனால் இருக்கக்கூடிய காலங்களை வீண் பண்ணாதீங்க, பொறுமையாக நிதானமாக படிங்க. ஸோ எக்ஸாம் வந்து உங்களால் பாஸ் பண்ண முடியும், சரிங்களா. தேங்க்யூ.